உலக மக்கள் அனைவருக்குமே சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் பாலச்சித்தர் பாலஜனா சிறந்த நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக, உங்கள் பிரச்சனைகளுக்காக, உங்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்பதற்காக என்பதை மறந்துவிடக்கூடாது. ஏனென்றால் கண்டிப்பாக என்னத்தையோ பேசணும், என்னத்தையோ சொன்னோன்னு இருக்கக்கூடாது, என்னத்தையோ ஜாதகம் பார்த்து என்னத்தையோ ஃபீஸ் வாங்கணும்னு இருக்கக்கூடாது. அவரை பார்த்து அப்படியே நடந்துச்சு சொல்லக்கூடியதாக இருக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனில்லா சொல். ஆக இந்த நிகழ்ச்சியும் பயன் தராத விஷயத்தை சொல்லக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறேன். சரி, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜூலை மாத பலன்கள். இது யாருக்கு பார்க்க போறோம்னா, இன்னைக்கு கடக ராசிக்கு ஜூலை மாத பலன்கள், அதாவது 1/7/2024 முதல் 31/7/2024 வரை இருக்கக்கூடிய 31 நாட்களில் சிறப்பு பலன்கள், 31 நாட்களில் சிறப்பு பலன்கள் ஜூலை மாத பலன்களாக கடக ராசிக்கு பார்க்க போறோம். சரி, உங்களுடைய இந்த சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் உங்கள் பிரச்சனைகள் தீருமா? இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் தீர வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கம். ஆக உங்களுடைய தொழில் வியாபாரங்கள், உங்கள் தொழில் வியாபாரங்கள் எந்த அளவுக்கு பாதிக்குது, அதை விருத்தி செய்வது, தொழில் வியாபாரத்தை விருத்தி செய்ய என்ன செய்ய வேண்டும், தொழில் வியாபாரம் ஏன் பாதிக்குது, அடுத்து வேலை எப்போ கிடைக்கும், முக்கியமாக அரசாங்க வேலை எப்போ கிடைக்கும், கிட்டத்தட்ட அதாவது வருடக்கணக்கா திருமணம் தடைபட வேண்டிய காரணம் என்ன, ஏன் தடைபட திருமணம் அலையிறாங்க, அங்கே போய் பார்த்தேன், இங்கே போய் பார்த்தேன், இப்போ முடியும்னாங்க, அப்போ முடியும்ன்றாங்க. ஒவ்வொரு குரூப் இப்போ வியாழனோக்கு வந்துருச்சு கல்யாணம் முடியும், அப்போ வியாழனோக்கு வந்துருச்சு கல்யாணம் முடியும். ஆனால் எத்தனையோ வியாழனோக்கு வந்துட்டு தான் இருக்கு, கல்யாணம் முடிய மாட்டேங்குது என் பிள்ளைக்கு. வருடக்கணக்கா ஏன் திருமணம் தடைபடுகிறது? ஆக வருடக்கணக்கா தடைப்பட்ட திருமணத்தை கண்டிப்பாக நடத்துவதுதான் இந்த சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் சிறப்பு. அதே நேரம் சும்மா 10-15 ஜாதகத்தை பொருத்தம் பார்த்துட்டு அலையாதீங்க, வருஷ கணக்கா அலையாதீங்க. இந்த ராசிக்கு இந்த வருடம் இந்த மாசம் கல்யாணம் முடியும், இந்த ராசிக்கு இந்த ராசி தான் முடிஞ்சு ஆகணும், இந்த வருஷம் இந்த மாசம் கல்யாணம் முடிஞ்சிடும். அது ஒரு சிறப்பு தான். இந்த சிறப்பு தான் சித்தர் வாக்கு ஜோதிடத்தில் நாள் தருகின்ற உறுதியான உத்தரவாகும். சும்மா தூக்கிட்டு வருஷ கணக்கு அலையக்கூடாது. சரி, அடுத்து என்ன? அடுத்து நல்லா கவனிங்க. திருமணம் அதாவது பொருத்தத்தில் வந்து சும்மா திலம் கணம் ரஜு நாடி அதெல்லாம் பார்க்கக்கூடாது, அதை மட்டும் பார்க்கக்கூடாது. 2 வருஷம் பொருத்தம் பார்த்து கடைசியில் பார்த்தா குழந்தை இல்லை. அதாவது திருமணத்துக்கு வந்து தினம் கண்ணம் ரஜு 10 பொருத்தம் இருக்கு, அப்புறம் ஏன் குழந்தை இல்லை? ஆக 5 வருடத்துல 10 வருடம் திருமணம் ஆனவங்களுக்கு குழந்தை இல்லை. இந்த வேதனை ஏன் குழந்தை இல்லை, இதனால குழந்தை தடப்படுது, புத்திர பாக்கியம் எதனால தடப்படுது, புத்திர பாக்கியம் எப்ப கிடைக்கும், அந்த புத்திர பாக்கியம் பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? சித்தர் வாக்கு ஜோதிடத்தை இது ஒரு மிகப்பெரிய சிறப்பு. புத்திர பாக்கியம் பெறக்கூடிய சிறந்த யோகத்தை பெறலாம். சரிங்களா? ஆக அடுத்து காதல் பிரச்சனை. இன்னைக்கு உலகத்துல வந்து இன்னைக்கு பிள்ளைகளுடைய காதல் பிரச்சனையால தாய் தகப்பனார் படக்கூடிய வேதனை, நிறைய வேதனை. ஆக இதுல இந்த சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் இந்த காதல் உண்மையிலே இந்த காதல் திருமணம் சிறப்பு பெறுமா, அந்த வாழ்க்கை நிலைத்திருக்குமா அப்படின்னு பெற்றோர்களுக்கு நான் கண்டிப்பா சொல்லிடுவேன். தைரியமா நீங்க அந்த பொண்ணு விருப்ப பையனே கல்யாணம் முடிச்சு கொடுங்க அப்படின்னு நான் சொல்லிடுவேன். உள்ளது உள்ளபடி. ஏதாவது பிரச்சனை வரும்னா கண்டிப்பா அதையும் சொல்லிடுவேன். சரிங்களா? எல்லாருக்குமே காதல் திருமணம் வெற்றி பெறுவதில்லை, இறுதி வரை அந்த வாழ்க்கை நிலைத்திருப்பதில்லை. ஒரு சிலருக்கு அதிர்ஷ்டமான வாழ்க்கையாக உறுதியாக அமையும். இந்த காதல் பிரச்சனை எப்படி சரி செய்வது, காதல் பிரச்சனை வெற்றி பெறுவது எப்படி, அடுத்து 5 வருடம் முதல் 10 வருடம் ஏன் புத்திர பாக்கியம் இல்லை, அந்த புத்திர பாக்கியத்தை பெறக்கூடிய யோகம் என்ன, சொத்து பிரச்சனைகள், பூர்வ சொத்து பிரச்சனை எப்போ முடியும், அதே இடத்துல வீடு கட்ட முடியுமா, சொந்த வீடு கனவாவே போகுது, சொந்த வீடு எப்போ வாங்குறது, சொந்த வீடு எப்போ கட்டுறது, ஏகப்பட்ட காசு ஒரு இடத்துல வர வேண்டியிருக்கு, அந்த பணமெல்லாம் வராமல் இருக்கு, கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருக்கு, கொடுத்த பணம் வரல, வர வேண்டிய பணம் நிறைய இருக்கு, அந்த பணம்லாம் வரமாட்டேங்குது, அது எப்போ வரும்? புரிஞ்சுட்ட? இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்காக எங்கெங்கயோ ஜாதகத்தை எல்லா இடத்துலையும் பார்த்து அலைஞ்சு திரிஞ்சு வேதனைப்பட்டு நடக்கலை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இங்க எந்த உறுதி உத்தரவாதம்? நல்ல கவனிங்க.
ஒரு ஜோதிடத்தின் பலன் நடக்கல அப்படின்னா ஒரு 2 காரணம் தாங்க. நல்ல கவனிங்க. முதல்ல ஜோதிடம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஏன்னா இது பிரம்ம வேதத்தால், இறைவனால் வேத சாஸ்திரத்தில் உருவாக்கப்பட்டதான். பிரம்ம வேத சாஸ்திரத்தில் உருவாக்கப்பட்டதான் ஜோதிட சாஸ்திரம். ஆக ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஆக உங்கள் பிரச்சனைகளை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் என்று உறுதி உத்தரவா, அது மாற்றமே இல்லை. புரிஞ்சுட்டீங்களா? ஆக திரும்ப சொன்னேன், ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். அந்த தவறு இங்கே வந்துவிடக்கூடாது. எங்கெங்கயோ அலைஞ்சு திரிஞ்சு பார்த்தா அவரை பார்த்தா அவர் சொன்னது அப்படியே நடந்துச்சு சொல்லக்கூடியதாக இருக்க வேண்டும் என்ற உறுதி உத்தரவாதம் இங்கே உண்டு. நிச்சயமாக உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் இங்கே நிச்சயமாக சொன்னது நடக்கும், நடந்தே ஆகும், நடந்தே தீரும் என்ற உத்தரவாதத்தோடு நிகழ்ச்சிக்குள்ள இன்னைக்கு ஜூலை மாத பலன்கள் அப்படின்னு கடகராசிக்கு பார்ப்போம். ஜூலை மாத பலன்களை கடகராசிக்கு பார்ப்போம். இப்ப ஜூலை மாதத்துடைய கிரக நிலைகள், கடகராசியினுடைய கிரக நிலைகள். அதாவது முதல்ல பார்த்தீங்கன்னா கடகராசியில் இன்னைக்கு புதன், கடகராசிக்கு 3ஆம் இடத்தில் கேது, கடகராசிக்கு 8ஆம் இடத்தில் சனி, கடகராசிக்கு 9ஆம் இடத்தில் ராகு, கடகராசிக்கு 10ஆம் இடத்தில் கேந்திர பலத்தோடு செவ்வாய், கடகராசிக்கு 11ஆம் இடத்தில் குரு, கடகராசிக்கு 12ஆம் இடத்தில் சூரியன் சுக்கிரன். இதுதான் ஜூலை மாத கிரக அமைப்புகள் கடகராசி. இப்ப முதலில் கடகராசிக்கு 3ஆம் இடத்தில் கேது இருக்கக்கூடியது எந்தவித பாதகம் ஏற்படுத்துவதில்லை. அது ஒரு முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய இடத்தில் குருவின் பார்வையில் இருப்பதால் நீங்கள் எடுக்கப்படுகின்ற எந்த முயற்சிகளும், அதாவது எல்லாருடைய வேறு இன ஜாதி மக்களால் நன்மைகள் பெறக்கூடிய ஒரு இடம். முயற்சிகள் வெற்றி உற்றார் உறவினரின் மூலம் நல்ல முன்னேற்றமான காலத்தை ஏற்படுத்தக்கூடியது. எதிர்பாராத மற்றவர்களால் ஆதரவு ஏற்பட்டு நல்ல தொழில் முன்னேற்றங்களில் வருமானங்கள் ஏற்படக்கூடிய நிலையில் இந்த முயற்சிகள் வெற்றி பெறும் என்று சொல்லக்கூடிய இடத்தில் கேது இருக்கக்கூடிய நிலை. அடுத்து அஷ்டமத்து சனி என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்தில் சனி இருப்பது நிச்சயமாக அஷ்டமத்து சனியால் கடகராசி எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்த போவதில்லை. வருமானங்கள் முன்னேற்றங்கள், அதிகமான வருமான முன்னேற்றங்கள் ஏற்படுத்துவதுதான். ஏற்கனவே இருந்த வருமானத்தை விட பல மடங்கு வருமான முன்னேற்றங்கள், அதாவது வியக்கத்தக்க வருமானங்களை ஏற்படுத்துவதுதான் அஷ்டமத்து சனி என்று சொல்லக்கூடிய கடகராசிக்கு 8ஆம் இடத்தில் சனி இருக்கக்கூடியது. அதனால சனி பகவானும் அதிகமான வருமான முன்னேற்றத்தை கொடுப்பார். அதாவது புதிய திட்டங்களை வெற்றி பெற எதிர்பாராத புதிய வாய்ப்புகள் நிறைய ஏற்படும். கடகராசிக்கு எதிர்பாராத தொழில் முன்னேற்றங்கள், எதிர்பாராத அளவுக்கு வருமானம். திடீர்னு ஒருத்தர் ஒரு பிளானை அவங்ககிட்ட கொடுப்பாங்க, இந்த மாதிரி செஞ்சு கொடுப்பா, இந்த மாதிரி பண்ணி கொடுப்பாங்க. அதுல வருமானங்கள் அதிகமாக வரும். கடகராசிக்கு உத்தியோகம், அரசாங்க பதவிகள் இருக்கக்கூடியவருக்கு திடீர்னு மிகப்பெரிய பதவி முன்னேற்றங்கள் கிடைக்கும். அரசு வேலை வாய்ப்பு தேடி அனைவருக்கு புதிய வேலை வாய்ப்பு ஒரு சிறந்த யோகத்தோடு ஏற்படும். ஆக எதிர்பாராத அளவுக்கு மிகப்பெரிய வருமானங்கள், பதவி முன்னேற்றங்கள், வேலை வாய்ப்புகள், தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படுத்துவது சொல்லக்கூடிய இடத்தில் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி. அடுத்து 9ஆம் இடத்தில் ராகு இருந்தால் பல ஊர்களிலிருந்து, பல நாடுகளிலிருந்து பல வருமானங்கள் வரக்கூடிய நிலை ஏற்படும் என்பது ஒரு. அதே பூர்வீகத்தால் ஒரு பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும். அது வேற. தகப்பன் வெளியில ஏதாவது பிரச்சனைகளை கொடுத்து ராகத்தில் தான் பிரச்சனை. ஆனா மாற்றானால் வேற இன ஜாதி மக்களால் நன்மைகளை பெறக்கூடியது, வருமானத்தை கொடுக்கக்கூடியது ராகு இருக்கக்கூடிய வேலை. அடுத்து கடகராசிக்கு 10ஆம் இடத்தில் 10ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பது தொழில் வருமானம். ஏற்கனவே சனிபானிலிருந்து அந்த இடத்தை மேலும் 10ஆம் இடத்தை அவர் பார்க்கும் பொழுது இன்னைக்கு பாத்தீங்கன்னா வக்கரமா வேற இருக்கார். வக்கரமா இருக்கும்போது பாத்தீங்கன்னா அதிகமான தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படும். சனிபான் வக்கரமா இருந்து பார்க்கும் பொழுது அதிகமான தொழில் வருமான முன்னேற்றங்கள், புதிய திட்டங்கள், புதிய தொழில் வாய்ப்புகள், புதிய வருமானங்கள், புதிய முன்னேற்றங்கள், அரசாங்க புதிய முயற்சி, அரசாங்க பதவிகள், புதுசா அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ண நிச்சயமா கிடைக்கும். ஒரு IAS படித்தவங்க, காவல்துறை சார்ந்தவங்க, காவல்துறை சார்ந்த உத்தியோகங்கள், அரசு சார்ந்த உத்தியோகங்கள் எதுவாக இருந்தால் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு.
சொந்த தொழில் மிகப்பெரிய முன்னேற்றம். சொந்த தொழில் இந்த காலத்தில் சொந்த தொழில் தொடங்கினா மிகப்பெரிய முன்னேற்றத்தை எதிர்பார்க்கும். ஆக தொழில் முன்னேற்றங்கள், வருமான முன்னேற்றங்கள் அதிகப்படக்கூடிய காலங்களாக கடகராசிக்கு இந்த 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய எண்ணங்கள், ஆசைகள் எல்லாம் நிறைவு. நம்ம என்ன எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி நினைச்சிருப்போம், இப்படியெல்லாம் நமக்கு நடக்குமா? எத்தனையோ 10-15 வருஷத்துக்கு முன்னாடி நினைச்சதெல்லாம் இப்ப நடக்கக்கூடிய காலங்கள் மறந்துடக்கூடாது கடகராசி. ஆக கண்ணை முழிச்சு வியக்கத்தக்க யோகங்களை கண்ணை மூடி கண்ணை முழிச்சு பார்க்கறதுக்குள்ள வியக்கத்தக்க யோகங்களை கண் முன்னாடி காணக்கூடிய அற்புதமான யோகங்கள் அதை ஏற்படும். புரிஞ்சுட்டீங்களா? அடுத்து 11ஆம் இடத்தில் குரு இருப்பது மிகப்பெரிய தனகாரகர், லாபாதிபதி. எடுக்கிற முயற்சிகள், செய்கிற வியாபாரம், தொழில், வருமானம், முன்னேற்றங்கள் எல்லா வகையிலும் லாபத்தை அடையக்கூடிய முயற்சிகள் வெற்றி வரக்கூடிய நிலையில், நடக்காத திருமணங்கள் நடத்தக்கூடிய இடத்தில் 11ஆம் இடம் வந்தால் திருமணம் நடத்தக்கூடிய இடம். சில பேருக்கு கடகராசிக்காரங்க முதல் வாழ்க்கை பாதிக்கப்பட்டாலும் 2ஆம் வாழ்க்கையை உருவாக்கக்கூடிய நிலை, முதல் வாழ்க்கை பாதிக்கப்பட்டாலும் 2ஆம் வாழ்க்கையை உருவாக்கக்கூடிய நிலையில் அந்த 11ஆம் இடத்தில் குரு சுக்கிரன் வீட்டில் இருக்கும்போது இன்னொரு மறு திருமணம் ஏற்படக்கூடிய நிலை சிலருக்கு ஏற்படும். புரிஞ்சுட்டீங்களாக? 9ஆம் இடத்தில் ராகு இருந்தால் அதே மாதிரி அந்த 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 மறு திருமணத்துக்கு வாய்ப்புகளை கொடுக்கும். அங்கே சுக்கிரன் சேரக்கூடிய காலங்களில் மறு திருமணத்துக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். இப்போ 11ஆம் இடத்தில் கிரகம் இருந்தால் குரு இருக்கும் பொழுது மறு திருமணத்திற்கான வாய்ப்பு இருக்கும். புதிய முதல் திருமணத்திற்கும் நல்ல வாய்ப்புகள் ஏற்படும். திருமண யோகங்கள், திருமணத்தால் செல்வ யோகங்கள், சொத்துக்களோடு செல்வ யோகங்கள் பெறக்கூடிய நிலை. அடுத்து கடகராசிக்கு 12ஆம் இடத்தில் சூரியன் சுக்கிரன் இருக்கக்கூடியது. அதாவது இந்த சூரியன் தனகாரகன் என்ற சூரியன் 12ஆம் இடத்தில் இருந்தால் வெளிநாடுகளிலும் கூட பல ஊர்களிலிருந்து நமக்கு வருமானங்கள் தர வரக்கூடிய நிலை. நாமளும் பயணப்படக்கூடிய நிலை, கடகராசிகள் பயணப்படக்கூடிய நிலை ஏற்படும். பயணப்பட்டு ஒரு வருமானத்தை பெறக்கூடிய நிலையில் ஏற்படும். ஆக தனகாரகர் 12ஆம் இடத்தில் சுக்கிரனோடு இருக்கும் பொழுது, சுக்கிரன் 4-11 12 இருக்கும்போது வாகனத்தின் மூலம் பயணப்பட்டு பல வருமானத்தை பெறக்கூடிய நிலையும் ஏற்படக்கூடிய நிலை ஏற்படும். ஆக ஒரு சொத்தை முடிக்கிறதுக்காகவும் நீங்க பயணம் பண்ணலாம். ஏதோ வெளியூர்ல சொத்து முடிக்கலாம். கடகராசிக்காரங்க வெளியூர்ல போய் சொத்து முடிக்கிறதுக்கு அதற்கான வாய்ப்புகள் உருவாக 12ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கக்கூடிய நிலை. புரிஞ்சுங்களா? ஆக வாகன யோகங்கள், சொத்து யோகங்கள், பொன்பொருள் சேர்க்கை, பொன்பொருள் சேர்க்கை, தங்கம், பொன்பொருள், இதெல்லாம் ஆபரணங்கள்லாம் சேரக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக ஏற்படும். திருமணம் நடக்கக்கூடிய காலங்கள் ஏற்படும். சரிங்களா? இப்படிப்பட்ட ஒரு சிறந்த யோகமான காலமாக கடகராசிக்கு நிச்சயமாக இந்த ஜூலை மாத பலன்கள் சிறப்பு வாய்ந்தது. மேலும் பார்த்தீங்கன்னா, இப்படி இருந்தாலும் சில அலைச்சல்கள் பயணத்தின் மூலம் அலைச்சல் அதுக்கு பயணத்துக்குரியவங்க புதனாகப்பட்டவர் இதில் உங்கள் ராசியை உட்கார்ந்துருக்கார். வியாபாரத்தின் மூலம் பயணத்தை ஏற்படுது. வியாபாரம் தொழில் மூலம் பயணத்தின் மூலம் வருமானம் பெறக்கூடிய நிலை தான் இந்த புதன் உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய நிலை. இதுதான் ஜூலை மாதத்தின் சிறப்பு அம்சங்கள். இந்த ஜூலை மாதத்தில் ஒரு முக்கியமான தேதிகள் இருக்கு. அந்த தேதிகளில் நீங்கள் வேலை வாய்ப்பு, தொழில் வியாபாரங்கள் தொடங்குறது, வேலை வாய்ப்பு முயற்சி பண்ணுறது, திருமணம் நடத்த முயற்சி பண்ணுறது, இது சொத்துக்களை பெறுவது, இடம் வீடு வாசல் பண்ணி, இதெல்லாம் நான் சொல்லக்கூடிய தேர்தலில் நீங்கள் அந்த காரியத்தை செய்யலாம். இப்போ முதல் யோகங்கள் ஜூலை 2 முதல் ஜூலை 5 வரை நான் சொல்லக்கூடிய அத்தனை யோகங்களையும் நீங்கள் அந்த காரியத்தை செய்து வெற்றி அடையலாம். அடுத்து 12/7/2024 முதல் 15/7/2024 வரை, 12 ஜூலை 12 முதல் ஜூலை 15 வரை ஒரு நல்ல ஒரு பூமி வீடு வாசல் பெறக்கூடியது, அரசாங்க உத்தியோகம், அதிகாரத்துவம் வாய்ந்த உத்தியோகம் பெறக்கூடிய ஒரு காலங்களாக அதுக்கு முயற்சி செய்யலாம். அடுத்து 25/7/2024 முதல் 30/7/2024 வரை அதிலும் பூமி, இடம், வீடு, வாசல், அதிகாரத்துவம் வாய்ந்த உத்தியோகம், அரசு உத்தியோகம் பெறுவதற்கான ஒரு முயற்சிகள் பண்ணலாம். இடம் வீடு முடிக்கலாம், வியாபாரத்தை தொடங்கலாம். அடுத்து சொந்த வியாபாரத்தை நிச்சயமாக தொடங்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 29/7/2024 முதல் 31/7/2024 வரை இப்போ இந்த சுக்கிரன் வலிமை பெறுகின்ற காலம். இந்த காலத்தில் பொன் பொருள் வியாபாரம், தங்க வியாபாரம், ஆடை ஆபரண வியாபாரங்கள், அதே பார்த்து புது வீடு, மனை, புதுமனை புகுவிழா, இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் சிறப்பு பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. புரிஞ்சுட்டீங்களா?
அதான் இந்த காரியம் இருந்தாலும் நல்ல நாட்கள், அதாவது ஜூலை மாதத்தில் ஒரு நல்ல நாட்களை திரும்பி அந்த தேதியும் சொல்லியிருக்கேன். இதில் நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் ஈடுபட்டு அதற்கான காரியத்தை தொடங்கி மிகப்பெரிய வெற்றி அடையலாம். அதான் இப்போ அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு சொல்லியாச்சு. இதில் எதுவுமே உங்களுக்கு சரியாக வரல, சரியாக நடக்கலை, என்ன அப்படின்னு எங்களுக்கு நல்ல பலனே எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு வேதனைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் சரியில்லை. இதை எத்தனையோ நல்ல கடகராசிக்கு நல்ல யோகங்கள் இருக்குது. ஆனால் இதில் சில பேர் எனக்கு எதுவுமே நடக்கலைங்க அப்படின்னு சொல்லும்போது உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் சரியில்லை. அப்போ கீழே நம்பரை நோட் பண்ணிக்கிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட்டு வாங்கிட்டு என்னை ஜாதகத்தை பாருங்கள். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதான் ஜாதகத்தை என்கிட்ட பார்க்குறது பெரிய விஷயம் இல்லை. உலகத்தில் எங்கேயுமே நல்லது நடக்குது, அவரை பார்த்தா நல்லது நடந்துச்சு சொல்லக்கூடியதாக இருக்கணும். அப்போ எங்கெங்கேயோ அலைஞ்சு திரிஞ்சு பார்த்தங்க, ரொம்ப வேதனை, ஒன்றுமே நடக்கலை அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா நல்ல கவனியம். முதல் விஷயம், ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஏன்னா பிரம்ம வேத சாஸ்திரத்தில் மனித இஷ்டத்தில் சொல்ல முடியாது. பிரம்ம வேத சாஸ்திரத்தில் பிரம்மனால் வேத சாஸ்திரத்தில் உருவாக்கப்பட்டதான் ஜோதிட சாஸ்திரம். ஆக இறைவனால் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. உங்கள் பிரச்சனை வேலை கிடைக்கலையா, கல்யாணம் பண்ணலையா, குழந்தை இல்லையா, சொத்து பிரச்சனைகளை, கொடுக்கல் வாங்கல, காசு பணம் முடங்கிட்டு அது எப்போ வரும், இப்படிப்பட்ட பிரச்சனைகளில் அதை சரியாக இந்த பிரச்சனைகள்லாம் எப்போ நடக்கும் என்பதை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். ஆக ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதுதாங்க உண்மை. ஆக எங்கெங்கேயோ அலைஞ்சு செறிஞ்சு எத்தனையோ இடங்கள் அலைஞ்சு வேதனைப்பட்டு நடக்கலைன்னு சொன்னவங்க அப்படி ஜாதத்தை ஒரு முறை ஜாதத்தை கையில் தூக்கியாச்சுன்னா இந்த காலத்தில் இந்த காரியங்கள் நடக்கும், நடந்தே ஆகும். சொன்னது நடக்கும், நடந்தே ஆகும், நடந்தே தீரும் என்ற உறுதி உத்தரவாதத்தோடு மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.